கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதத்தண்டையிலே நாம் அமர்ந்து அவருடைய வார்த்தையிலே தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டியிருக்கக்கூடிய மற்றொரு மேலான சிலாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையை வேண்டி நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த தூய நாமம் எல்லாரும் மகிமைப்படுவதாக. உடைய பிரசனத்தை இந்த நேரத்தில் தேவரீர் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்களுடைய இருதயங்களை திறந்து தேவரீர் நீர் பேசும். எங்களுடைய இருதயங்களில் எழுதப்பட வேண்டும் என்று நீர் ஆசிரிக்கக்கூடிய சத்தியத்தை நீர் இந்த நாளில் எழுதியறலும். அதை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்பவர்களாக எங்களை தேவரீர் நாங்கள் பாவித்து அதற்கான வல்லமையை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தரலும். ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றவர்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன், ஆமேன். புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய 4 நற்செய்தி நூல்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம் 4 நூல்களிலும் இடம் பெற்றிருக்கும் என்றால் அது இந்த அற்புதம் தான். 5 அப்பம் 2 மீனை கிறிஸ்து பெருக்கி 5000 பேரை போஷித்தார் என்ற அற்புதம். இது ஒரு உணவு நெருக்கடியை சமாளிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதம் அல்ல. Not to just solve a catering problem. He was performing it as a sign. It is an act out sermon. தான் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம், தான் யார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், தான் இந்த அற்புதத்தின் வாயிலாக பெருக்கக்கூடிய இந்த அப்ப பெருக்கும் எதை குறிக்கின்றது, எப்படியாக இந்த அப்பம் தன்னை எடுத்து இயம்புகின்றது என்பதை சொல்லுவதற்காக இந்த அற்புதத்தை அவர் செய்தார். Nice story about a big miracle to say that God is the provider. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மகத்துவமான தேவன் நமக்கு உண்டு என்றால் அது அவர்தான் என்பதை நமக்கு சொல்லுவதற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான அற்புதத்தை வேதத்தில் இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த வேதனையோடும் பாரத்தோடும் அவர் காணப்பட்டார். காரணம், அவருடைய கசின், அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் யோவான் ஸ்நானகன் அவரது பூலோக இப்பிரவேசத்திற்கு போரன்னராக, முன்னோடியாக செயல்பட்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மிகவும் நேசிக்கக்கூடியவர், நேசிக்கப்படக்கூடியவர் மரித்து போனார். அகால மரணத்தை அவர் பெற்றார். இது கிறிஸ்துவுடைய மனதை மிகவும் பாதித்தது. அவருக்கு தனிமையை அவர் எதிர்பார்த்தார். அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு அவர் சென்று அங்கு தன்னுடைய துக்கத்தையும் அந்த துக்கத்திற்கு ஏதுவாக மன சாந்தத்தையும் பெருவண்ணமாக அவர் சென்று கொண்டிருக்கின்றார். லூக்காவின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்றது, அவர் தனித்து இருக்கும்படி பெத்சாய்தா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தை சார்ந்த ஒரு வனாந்தரத்திற்கு அவர் சென்றார்.
அவர் அந்த வனாந்திரத்திற்கு செல்லும் பொழுது அவருக்கு பின்பாக திரளான ஜனங்கள். அவர் எங்கு சென்று கொண்டிருந்தாரோ அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். தனக்கு பின்பாக திரளாக வரக்கூடிய அந்த ஜனக்கூட்டத்தை கண்ட மாத்திரத்தில் அவர் நின்று அந்த திரளான ஜனத்தை பார்த்த மாத்திரத்தை அவருடைய துக்கம் இப்பொழுது மறைய ஆரம்பித்து அவர்களுக்கு ஏதாவது பரலோகத்தின் அந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக போதிக்க ஆரம்பித்தார். போதனை சென்று கொண்டே இருந்தது. அவர் தன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து பரலோகத்தின் சத்தியங்களை எடுத்து அவர்களுக்கு இயம்பிக் கொண்டிருந்தார். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. சாயங்கால பொழுதும் ஆயிற்று. சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர்களை போஷிக்க அவர் விரும்பினார். ஆனால் சீடர்கள் கிறிஸ்துவை நோக்கி என்ன சொன்னார்கள்? இவ்வளவு பேர் இருக்கின்றார்களே, இவர்களை அவரவருடைய இடங்களுக்கு நீர் அனுப்பிவிடும். இவர்கள் நம்மை பின்பற்றி இருக்கின்றார்களே என்று அவர்கள் கிறிஸ்துவிடத்திலே கூறினார்கள். அவர்களை அனுப்பிவிடும்படியாக கிறிஸ்து அவர்களை நோக்கி, அவர்கள் எங்கும் செல்ல வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் ஏதாகிலும் இங்கே கொடுத்து அவருடைய பசியை நீங்கள் போக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் புசிக்க கொடுங்கள் என்றார். 5000 பேர் பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் சேர்த்தால் தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரு 20,000 பேர் அங்கு இருப்பார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. It is evening and they were in the middle of nowhere. சாயங்காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் எதுவும் இல்லாத ஒரு இடத்தில் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், சீடர்களிடத்தில் ஒரு சிலராக மீனவர்களாக இருந்தவர்களை அவர் கொண்டு வந்தார். ஒரு சிலராக இருந்தவர்களிடத்துல இப்பொழுது அவர் பேசுகின்றார். அவர்களை நீங்கள் போஷியுங்கள். அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே அவர்களுடைய 6 மாத வருமானம் சுமார் 200 தினாரிகள் என்ன செய்யும்? செலவாகும். எதற்கு? அவர்கள் ஒரு வாய் சாப்பிடுவதற்கு. சாயங்காலமானது, வனாந்திரமான இடம், நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. கிராமங்களுக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை. கிராமங்களிலிருந்து அந்த ஆகாரத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டு வரவும் முடியவில்லை. அங்கே சீடர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இட்ட கட்டளை, அவர்களை இங்கேயே நீங்கள் போஷிக்க வேண்டும். By all means you have to feed them. பெரிய கூட்டத்தில் அந்த சீடர்கள் கண்டுபிடித்த ஒரே உணவு ஒரு சிறிய பொட்டலம், ஒரு சிறுவனுடைய கரத்தில் இருந்த ஒரு சிறிய பொட்டலம். அந்த பொட்டலத்திற்குள்ளாக 5 அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும். போஷிக்கப்பட வேண்டியவர்கள் 5000 அல்லது மொத்த அவருடைய தலைகளை எண்ணினோம் என்றால் 20,000 பேர் மிகுந்த பசியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாள் முழுவதும் எதுவும் புசியாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருந்த அந்த போதனையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது மிகுந்த பசியில். The need is enormous and the available food is laughable. அவருடைய தேவை அதிகமாக காணப்பட்டது. அவர்களிடத்தில் இருந்த உணவோ நகைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு சிறு பொட்டலம் ஒரு சிறு பையனிடமிருந்து பெறப்பட்டது. பெருந்திரளான அந்த
மக்கள் மத்தியிலே தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு தேவையான உணவு யாரிடம் இருந்ததென்றால் ஒரு சிறு பையனிடத்தில். அது அதிகமாகவோ அல்லது அலங்காரமான உணவாகவோ இல்லை. It was neither much nor fancy. 5 loaves of bread made of barley. வாற்கோதுமையினால் செய்யப்பட்ட அந்த ரொட்டி, வாற்கோதுமை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை எளிய மக்கள், மிகவும் எளிய மக்கள் உபயோகிக்க கொடுத்த உணவு பண்டம். அந்த வாற்கோதுமையை அநேக நேரங்களில் அவர்கள் விலங்குகளுக்கு இடக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. மிஷ்னா சட்டத்தின் பிரகாரம் ஒரு பெண் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அவள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அவள் அந்த தண்டனையை சிறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த உணவு எதுவென்றால் இந்த வாற்கோதுமை. It is a punishment food, the bread of peasant and laborers. வயல்வெளிகளில் வேலை செய்யக்கூடிய மனிதர்களும் தினக்கூலிகளாக காணப்படக்கூடியவர்கள் மாத்திரமே உபயோகிக்கக்கூடிய வாற்கோதுமை. அந்த வாற்கோதுமையினால் செய்யப்பட்ட 5 அப்பம். இந்த சிறு உணவு பொட்டலம் அந்த சிறு பையனிடத்தில் இருந்த பொழுது அது அவனுக்கான மதிய உணவாக இருந்துச்சு. It was a small. தேவனுக்கு பிரியமானவர்களே, it was a lunch for him. அவனுடைய கரத்தில் இருந்த அந்த பொட்டலம், உணவு பொட்டலம் அவனுக்கான அந்த மதிய உணவாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொட்டலம் அவனுடைய கரத்திலேயே தொடர்ந்து இருந்திருக்கும் என்றால் அவனுக்கு அது மதிய உணவாக அவனுக்கு மாத்திரம் இருந்திருக்கும். இப்பொழுது அந்த பொட்டலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தின் வழியாக அது வரும் பொழுது 20,000 பேருக்கான விருந்தாக அது மாறிற்று. எப்படி இந்த பெருக்கம் ஏற்பட்டது? ஒரு சிறிய பொட்டலம், ஒரு சிறுவனிடத்திலிருந்து பெறப்பட்ட எளிமையான உணவு அடங்கிய சிறு பொட்டலம் எப்படி 20,000 பேரை போஷிக்கும் வண்ணமாக அது தன்னுடைய பெருக்கத்தை கண்டது? எப்படி? மத்தேயின் புத்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம் என்று சொல்லுது, அவர் அந்த அப்பங்களை எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அந்த அப்பங்களை பிட்டு அவர்களிடத்தில் கொடுத்து அதை அவர்களுக்கு பரிமாறும்படியாக சொன்னார். எப்படி இந்த சிறிய பொட்டலம் 20,000 பேர்களுடைய உணவாக அது மாற்றம் அடைந்தது, பெருக்கம் அடைந்தது என்றால் அங்கு உபயோகப்படுத்தப்பட்ட 4 வார்த்தைகள். He took, he blessed it, and he broke it and gave it. He took, blessed, broke it and gave it. 4 verbs, வினைச்சொற்கள். இந்த 4 வினைச்சொற்களுடைய அந்த மொத்த உருவம் தான் அங்கு ஏற்படுத்தப்பட்ட உணவு பெருக்கம். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த சிறுவனுடைய அந்த சிறிய பொட்டலம் அவனுடைய கரத்திலேயே இருந்திருக்கும் என்றால் அது அந்த சிறு பொட்டலமாகவே இருந்து போயிருக்கும். அந்த பொட்டலம் ஒரு சிறு பையனுடைய வயிற்றின் பசியை மாத்திரம் போக்கும் வண்ணமாக அது கடந்து சென்றிருக்கும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தினால் ஏந்தப்பட்டு விற்கப்பட்டு
ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக அது பலத்த பெருக்கத்தை, அந்த திரளான ஜனங்களுடைய பசியை போக்கக்கூடிய பெரிய உணவு ஆகது மாறி போயிற்று. வனாந்திரத்தில் 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து போஷிக்கும் பொழுது உபயோகித்த அதே வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இன்னொரு இடத்தில் உபயோகித்தார். டேக்கிங், blessing, breaking and giving. இதே வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபயோகித்தார். சேம் டிவைன் மேஜிக்கல் வேர்ட்ஸ் was used elsewhere. அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக சீடர்களை அழைத்து அவர் என்ன செய்தார்? மேல் அறையில ராபோஜன விருந்தை அவர் அனுஷ்டித்தார். அப்பொழுது அங்கே அவர் 4 வார்த்தைகளை உபயோகித்தார். மத்தேயின் புத்தகம் 26 அதிகாரம் வசனம் 26 என்ன சொல்லுகிறது? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீடர்களிடமாக அதை அவர் கொடுத்தார். வனாந்திரத்தில் அந்த அப்பம் பிற்கப்படாத போது எந்த பெருக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. அந்த அப்பம் பிற்கப்படாமல் அந்த சிறுவனுடைய கரத்தில் இருந்திருக்கும் என்றால் அது அவனை மாத்திரம் என்ன செய்யும்? போஷித்திருக்கும். அது பிற்கப்படாத பொழுது எந்த பெருக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. அது பிற்கப்பட்ட பொழுது அந்த பெருக்கத்தை அது கண்டது. only when Christ broke it, அது பிற்கப்படும் பொழுதுதான் அது என்ன செய்தது? பலருடைய பசியை போக்கும் வண்ணமாக அது ஒரு பெரிய விருந்தாக அது மாறிற்று. breaking was not the rain of bread. இந்த பிடுதல், உடைத்தல் என்பது தேவனுக்கு பிரியமானவர்களே அந்த 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 அப்பத்தை பாழ்படுத்துவதல்ல, வீணடிப்பதற்காக அல்ல. The breaking only made the food available for 20,000 heads. 20,000 பேர் அமர்ந்து புசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெருக்கத்தை அந்த அந்த அப்பம் பெற்றதென்றால் அது பிற்கப்பட்டதினால். only when it was broken it multiplied, it increased. கிறிஸ்து தனதை பிட்டதின் மூலம் தான் பிற்கப்படுவதை அவர்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எதை அவர் செய்தாலும் அது அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதையும், என்ன செய்வதற்காக இந்த உலகத்தில் அவர் அந்த 3.5 ஆண்டு காலம் அங்கும் இங்குமாக சுற்றித் திருந்தார் என்பதையும் சொல்லுவதற்காக இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை பிட்டதின் மூலம் என்ன சொன்னாரு? தான் பிற்கப்படுவதை, தான் பிற்கப்பட போவதை முன்கூட்டியே அவர்களுக்கு உணர்த்தினார். தான் பிற்கப்படுவதற்காகத்தான் தெரிந்து கொண்ட இடம் அந்த சிலுவை. அந்த சிலுவையை சுட்டி காட்டும்படியாக, தான் எங்கு பிற்கப்பட போகின்றேன் என்பதை சொல்லுவதற்காகவும், எந்த இடத்தில் தான் பிற்கப்பட போகின்றேன் என்று சொல்லும்படியாக அந்த சிலுவையையும் அவர் சுட்டி காட்டினார். To show his own body would have to be broken for the life of the world. இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அவர் பிற்கப்பட போகின்றார் என்பதை சொல்லுவதற்காக. Satan thought the cross was ruin of Jesus. சத்துருவாகிய சாத்தான் என்ன செய்தான்? அந்த சிலுவைதான் அவருக்கு கடைசி இடம். முடிந்தார் என்று அவன் நினைத்தான். That is where he is broken.
to be fed for the starvation of the world. பாவத்தின் நிமித்தமாக இவருக்கு பிரியமானவர்களே, அவர் பிற்கப்பட்டு இந்த உலகத்தின் அந்த பசியை தீர்ப்பதற்காக, பாவம் அவருக்கு உண்பதாக கொண்டு வந்த அந்த பெரும் பசியை நீக்குவதற்காக தன்னுடைய உடல் பிற்கப்படுகின்றது என்பதை காட்டுவதற்காக, தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை சொல்லுவதற்கு, சர்வலோக பசியை போக்க அவர் தன்னை பிற்கப்படும் அப்பமாக அவர் அங்கு அவர்களுக்கு உண்பதாக நின்றார். ரொம்ப அருமையா சொல்றார் யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 48வது வசனத்துல, நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள், அப்படி புசித்தும் அவர்கள் பசித்தார்கள். Manna acted just as the food. It could not give life unto them. மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உணவாகவே இருந்ததே ஒழிய அது அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? ஜீவனை கொடுக்க முடியவில்லை. ஆனால் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அவர் தன்னை குறித்து அங்கு பேசுகின்றார். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் என் மாமிசமே என்றார். He points from the miracle straight to himself. இந்த அற்புதத்தின் வழியாக, அவரை பிற்கக்கூடிய இந்த அப்பத்தின் வழியாக அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார்? தன்னை குறித்து அவர் அங்கு பேசிக் கொண்டிருந்தார். இந்த அற்புதத்தை அவர் தான் படப்போகின்ற பாடுகளுக்கு உதாரணமாக, தான் பிற்கப்பட போவதை, அதன் மூலம் எண்ணற்ற உலகில் காணப்படக்கூடியவர்கள் அனைவருக்கும் நான் ஒரு போஷாக்காக, பிற்கப்பட்ட அப்பமாக மாறுவேன் என்று சொல்ல அவர் அதை இங்கு செய்தார். The whole meaning was hidden in these 4 verbs. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஜீவ தன்மை எங்கிருந்தது என்றால், ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த வல்லமை எங்கிருந்தது என்றால், இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த 4 வினை சொற்களில் இருந்துச்சு. 4 வார்த்தைகளை அவர் உபயோகித்தார் அல்லவா? He took, blessed, broke and gave. These are the 4 verbs by which he was able to increase, multiply the food. மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனம் சொல்றது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். The provision was not just adequate, it was generous, complete, and it was more than enough. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு நிறைவானதாகவும் முழுமையானதாகவும் பூர்ணமானதாகவும் அது என்ன செய்தது? அங்கு காணப்பட்டது. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள், என்றாலும் அவர்கள் பசித்தார்கள். அந்த மன்னா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. இது ஒவ்வொரு நாளும் அவர்களிடமாக இருக்க வேண்டிய மன்னாவாகிய கிறிஸ்துவை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தியது. Every day with Jesus, and it had to be given every day unto them. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவாகிய அந்த மன்னா அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த மன்னா ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து பொழிந்து கொண்டிருந்தது.
இங்கு மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிற்கப்பட்ட அந்த அப்பம் நானே என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகின்றது. அந்த அப்பத்தை புசித்த அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். They were all satisfied. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோக பாவத்திற்காக ஒரே தரம் அடிக்கப்படுதலையும் அதன் மூலம் சர்வலோக பாவம் போக்கப்படுதலையும் குறிக்கிறது. எவனுக்கு பிரியமானவர்களே, ஒரே தரம் கிறிஸ்து அடிக்கப்பட போவதையும் அந்த ஒரு தரம் அடைக்கப்படுதலின் நிமித்தமாக இந்த முழு சர்வ உலகமும் பாவத்திலிருந்து மீட்கப்படுதலையும் அது குறிக்கின்றது. இந்த பெருக்கம் எப்பொழுது ஏற்பட்டது? How it increased? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் அதை பிட்டதின் நிமித்தமாக இந்த 5 அப்பம் 2 மீன் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதம் நாம் என்ன செய்யறோம்? அவர் அந்த அப்பத்தை ஆசீர்வதித்தார், பெருக்கினார், 20,000 பேர் சாப்பிட்டார்கள், எல்லாம் கலந்து சென்றார்கள். இதற்கு மேல நாம் யோசிப்பதற்கு அதிகமாக விரும்புவதில்லை. ஆனால் அதற்கு மேல்தான் தேவன் எதற்காக இந்த அற்புதத்தை இந்த நற்செய்தி 4 நூல்களிலும் கொடுத்திருக்கின்றார் என்றால் அதற்காகத்தான். மூன்றாவதாக அவர் என்ன செய்கின்றார்? மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனத்துல, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க செய்தார். He made them sit on the grass. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார். He commanded them to be seated on the grass. எப்படி? 50-50ஆக, 100-100ஆக, வரிசையாக, பந்தியாக. இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த 4 நூல்களிலும் ஒவ்வொரு நற்செய்தியாளரும் தனித்தனியாக உபயோகிக்கின்றார்கள். பந்தியாக, வரிசையாக, 50-50ஆக, 100-100ஆக. ஏன்? இவருக்கு பிரியமானவர்களே, இந்த அப்பம் எல்லாரையும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. Nobody should go without taking it. அவர் நெறிப்படுத்தினார். மார்க்கின் புத்தகம் 6வது அதிகாரம் 40வது வசனம் என்று சொல்லுது, புல்லின் மேல் பந்தியாய், வரிசையாய் அவர் என்ன செய்கிறார்? 100 பேராய், 50 பேராய் உட்கார செய்தார். He made them sit. அவர்களை அமர செய்தார். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றான் 23வது அதிகாரத்துல, ஒரு மேய்ப்பன் எவ்வாறு போஷிக்கின்றான் என்பதை இங்கு நினைவு கூறுகின்றார், நினைவுபடுத்துகின்றார். He had them sit. அவர்களை உட்காரும்படியாக செய்தார். எங்க? down on the green pasture, grass. அவர்களை அமரச் செய்தார். எங்க அமரச் செய்தார்? புல்லுள்ள இடங்களில். தேவனுக்கு பிரியமானவர்களே, why to sit on the green grass? தான் மேய்ப்பனாக எவ்வாறு அமரச் செய்தாரோ அதே வண்ணமாக ஆடுகளை மேய்க்கும் பொழுது எவ்வாறாக ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் புல்லுள்ள இடங்களிலும் அவன் மேய்த்து செல்வானோ அதே போன்று, அதே வண்ணமாக புல்லுள்ள இடத்தில் இந்த 5000 தலைகளை கொண்ட 20,000 பேரை அமரச் செய்தார். ஏன் இந்த ஒழுங்கு? அது அந்த அப்பம் என்ன செய்யப்பட வேண்டும்? அங்கு கூடியிருக்கக்கூடிய கடைசி நபரையும் சென்று சேர வேண்டும்.
No one should go hunger. புல்லுள்ள என்பது செழிப்பையும் திருப்தியையும் அது காட்டுகின்றது. இரண்டாவது, அவர் அமர செய்தார், வரிசைப்படுத்தினார், நெறிப்படுத்தினார். அந்த அந்த புல் தரையின் மீதாக பந்தி பந்தியாய், வரிசை வரிசையாய், 100 பேராய், 50 பேராய் ஒரு உட்கார செய்யும்படியாக அவர்களை நெறிப்படுத்தினார். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த அப்பம் கடைசி மனிதனையும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக. இவருக்கு பிரியமானவர்களே, அவர் அமர செய்து அந்த அப்பத்தை கொடுத்ததிலே ஒரு 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 மேலான சத்தியத்தை அவர் அங்கு நமக்காக வைத்திருக்கின்றார். ஏதோ இடத்தில் சும்மா அவர்களை கொண்டு அமரச் செய்யவில்லை. அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த அப்பத்தை அவர்கள் ஒவ்வொருவராக வந்து வாங்கிக் கொண்டு செல்லும்படியாகவும் செய்யவில்லை. It was not like a buffet style. நீங்கள் பெற்று செல்லுங்கள் என்று ஒவ்வொருவராக அவர் அழைக்கவும் இல்லை. அந்த அப்பம் அவர்களை அடையும் பொழுது அவர்கள் தங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் இடத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் ஆசித்தார். Before the bread could reach them, Christ wanted them to be seated. அவர்களை அமரச் செய்து, they should be seated is a must. அவர்கள் அமர வேண்டும் என்பது கண்டிப்பு. மேய்ப்பராக ஆடுகளுக்கும் மேசியாவாக இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய அந்த அந்தஸ்தை, அந்த மரியாதையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆசித்தார். அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆசித்த அந்த மேன்மையை, அதனுடைய அவசியத்தை அவர் உணர்ந்து செயல்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மத்தேயு புத்தகம் 15வது அதிகாரம் வசனங்கள் 22 28 வரைக்கும் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவிடமாக ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறாள். She makes entire thing different now. அந்த கானானிய ஸ்திரீயினுடைய அனுபவம், அவள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவரை அவள் அழைத்தாள். என்னுடைய மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகின்றாள். அவளை வந்து நீர் சொத்தப்படுத்த வேண்டும் என்று அவளை என்ன செய்தால் அவள் அலட்டிக் கொண்டிருந்தாள். தொடர்ந்து வரக்கூடிய அவளை கண்ட இந்த சீடர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவளுக்கு ஏதாவது நீர் கொடுத்து அவளை அனுப்பிவிடும். அவர்களிடமாக கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே என்று, மற்றபடி அல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதா? இஸ்ரவேல் குடும்பத்திற்காக, அந்த ஜனங்களுக்காக நான் வந்தேன். அவர்களுக்காகவே நான் அப்பமாக வந்திருக்கின்றேன். காணாமற் போன ஆடுகளுக்காக அவர்கள் காணாமற் போன ஆடுகளாக இருந்தாலும், அவர்கள் தேவனுடைய திரு சமூகத்தை விட்டு விலகி போனவர்களாக காணப்பட்டாலும், எனக்கு இடப்பட்ட பரலோகத்தின் கட்டளை என்னவென்றால், அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? முதலாவது சேர்ப்பிக்கப்பட வேண்டும். அவர்களை நான் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, நான் அவர்களை போஷிக்க வேண்டும். I have come to feed and save them only. அவர்களுக்காகவே நான் வந்தேன். அவர்களை கண்டுபிடிப்பதற்காகவே நான் வந்தேன்.
அவர்களை போஷிப்பதற்காகவே நான் வந்தேன். அப்படியாக நான் வந்திருக்கும் பொழுது how can I help you? I cannot pay heed to you. அதற்கு அந்த ஸ்திரீ ரொம்ப அழகாக அவருக்கு பதில் உரைத்தார். இந்த வேதத்தின் பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, எவ்வாறாக அந்த இருவரும் சம்பாஷித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள் என்பதில் தேவன் நமக்கு ஒரு வல்லமையான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கின்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, Lord, you make them sit wherever you want them to be seated. அவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்து புசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து விடும். They be rightfully treated. கிறிஸ்து சொல்றார், மெய்ப்பனாக அவர்களை நான் புல்லுள்ள இடங்களில் அமர செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் சொல்றார், புல்லுள்ள இடங்களில் நான் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். 2வது வசனம் 23வது அதிகாரம் சங்கீத புத்தகம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? பந்தி மேஜையில் அமர செய்ய வேண்டும். அவருடைய தகுதிக்கு தகுந்தது போன்று, அவர்களுடைய மேன்மைக்கு தகுதி போன்று, அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைக்கு தகுந்தது போன்று நான் இடத்தை கொடுக்க வேண்டும். அந்த இடத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் பரத்திலிருந்து இப்பூவி இறங்கி வந்திருக்கின்றேன். நான் அப்பமாக அவர்களை மீட்கும் பொருளாக இப்பூவுலகிற்கு வந்தேன் சொல்றார். இந்த அற்புதத்தின் பொழுது கூடி வந்த 5000 பேரை அவர் புல்லுள்ள இடங்களில் அமர செய்தார். அதான் காரணம். He wanted them to be seated respectfully. கூடி வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இவர்கள் தான். ஆகவே அவர்கள் எப்படியாக போஷிக்கப்பட வேண்டுமோ அப்படியாக போஷிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை. கண்டிப்பாக அவர்களுக்கான இடத்தை, அவர்களுக்கான மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்? ஆசித்து அது எல்லாரையும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவர் புல்லுள்ள இடங்களில் அவர்களை அமரச் செய்தார். மார்க்கின் புத்தகம் 6வது அதிகாரம் 39வது வசனம் என்ன சொல்றது? பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்க அவர் கட்டளை கொடுத்தார். It was a command from the Lord Jesus Christ that they should be seated. They cannot be simply treated like any other thing. They should be treated well. They should be treated respectfully. அவர்களுக்கு எந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரை பசும் புல்லிலே அமரச் செய்த அவர்களுக்கு இந்த அப்பம் போய் சேரும்படியாக வைத்தார். அவர்கள் வந்து வாங்குவதற்கல்ல, போய் கொண்டு கொடுக்க வேண்டும். You should serve them. We should make them sit respectfully. இதைத்தான் கிறிஸ்து கானானிய ஸ்திரீயிடம் கூறினார். அவளுடைய அப்பத்தை எடுத்து நான் எப்படி உன் போன்ற புறஜாதிகளுக்கு கொடுக்க முடியும்? அது நியாயமா? அவர்களது உரிமையை நான் பறித்து அதை உனக்கு கொடுக்க முடியுமா? நான் அவர்களை பந்தி அமர்த்தி கொடுத்த அந்த அப்பத்தை உனக்கு நான் எப்படி கொடுப்பது? That was meant for them. அப்பொழுது அவருக்கு பிரதியுத்தரமாக இந்த கானானிய ஸ்திரீயுடைய அனுபவத்தை நீங்க நன்றாக தியானித்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளங்களை ஆழமாக தொடக்கூடிய ஒரு அனுபவம். மத்தேயின் புத்தகம் 15வது அதிகாரம் 27வது வசனம் என்று சொல்றது, மெய்தான் ஆண்டவரே, true my Lord, மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்வதெல்லாம் சரிதான் ஆண்டவரே.
அவர்கள் எப்படியாக அமரச் செய்து அவர்கள் எப்படியாக மதிப்பு மரியாதையோடும் போஷிக்கப்பட வேண்டுமோ அப்படியாக அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் உண்மை ஆண்டவரே. என்றாலும் கூட அவள் தொடர்ந்து பேசுகின்றார். ஆகிலும் நாய்க்குட்டிகள் எஜமானின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. நீர் யாருக்காக வந்திரோ, எதை செய்வதற்காக வந்திரோ, எதுவாக வந்திரோ அதை நீர் அவர்களுக்கு செய்யும். If you want to make them sit on the green pastures, you do it. If you want to make them sit on the table, feast table, you give them. புல்லுடைய இடமாக இருந்தாலும் சரி, பந்தி மேஜையாக இருந்தாலும் சரி, அதை அவர்களுக்கு நீர் கொடுப்பதென்றால் கொடும். அவர்களுக்கு என்று நீர் உம்மை அப்பமாக பிட்டு எப்படியாக போஷிக்க வரையறுக்கப்பட்டீரோ, போஷிக்க நீர் காத்திருந்தீரோ, போஷிக்க நீர் பரத்திலிருந்து இங்கு வந்தீரோ, அந்த நிலையில் நீர் அவர்களை மதிப்பு மரியாதையோடு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீர் செய்யும். அவர்களது உரிமையில் நான் பங்கு கேட்கவில்லை. அவர்களுக்கு போட்டியாகவும் நான் என்ன செய்யவில்லை, இங்கு நிற்கவில்லை. மத்தேயு புத்தகம் 15வது அதிகாரம் 27வது வசனம் என்று சொல்லுது, மேஜையில் இருந்து விழும் துகள்களை, துணிக்கைகளை, the fragments that fall from the table, நாய்க்குட்டிகள் தின்னுமே. She was begging for a fragment that fall down from the table. உரிமை சார்ந்தவர்கள் மேஜையில் இருந்து உண்ணும் பொழுது அதில் இருந்து விடக்கூடிய fragments, துணிக்கைகள், அப்ப துணிக்கைகள், அதை நாங்கள் புசிக்கலாமே. அங்கு மீதியாக விழுந்து கீழே விழும் துணிக்கைகளை கண்டு ஏற்றவாறு தன்னை அவர் தாழ்த்தினாள். She was not demanding that she should be seated equally with them. அவள் எவ்வாறு அவளை தாழ்த்தினாள் என்றால், அந்த மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகள் எங்கே விழுகின்றதோ அந்த இடம் அளவிற்கு அவள் தன்னை தாழ்த்தினாள். ஒரு நாய்க்குட்டிக்கு இருக்கக்கூடிய மரியாதை கிடைத்தாலே எனக்கு போதும் என்று அவளிடத்தில் அவர் பேசினாள். All that she was begging for fragments, மீந்து போன அப்ப துணிக்கைகள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷிக்கக்கூடிய அந்த அருமையான அற்புதத்தின் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை மனதிலே அதிகமாக தாங்கிக் கொண்டிருந்தார். அதிகமாக தன்னுடைய மனதில் அவர் வைத்துக் கொண்டிருந்தார். He was very careful about the fragments. He was very much careful about the leftover. அவர்கள் அனைவரும் போஷிக்கப்பட்ட பிறகு அங்கு மீறக்கூடிய துணிக்கைகளை குறித்து அவர் மிகவும் பாரமுள்ளவராக இருந்தார். ஏனென்றால் அந்த துணிக்கைகளுக்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்படி என்றால் அதற்கு பிறகாக என்ன நடப்பது என்பதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. But God, Lord Jesus Christ was so mindful of that. அந்த துணிக்கைகளை குறித்து அவர் விசேஷித்த கவனம் படைத்தவராக இருந்தார். He had something to do with that. அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வனாந்திரம், கலைந்து செல்லக்கூடிய ஒரு கூட்டம் புசித்த பிறகு அவர்கள் நன்றாக புசித்து விட்டார்கள். இப்பொழுது கலைந்து செல்ல போகின்றார்கள். இதில் மீதமாக இருக்கக்கூடியவர்களை குறித்து அவர்கள் எதையும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because they were all fed well and they are leaving from the place. தேவனுக்கு பிரியமானது, அந்த 5 அப்பங்களை 5000 பேருக்கு மாத்திரம் அல்ல, அவர்களை சார்ந்த மொத்தம் 20,000 பேருக்கான அப்ப பெருக்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். He knew it for sure how much he should increase it. அந்த
அந்த சிறிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய உணவு பண்டத்தை அவர் எப்படி 20,000 பேருக்கு பெருக்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருந்தால், அவர் அப்படி பெருக்கி இருந்தால் அந்த 20,000 பேருக்கு மாத்திரம் பெருக்கி இருப்பார். But he made a point to increase excessively. 20,000 பேரை காணும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஏற்றாற் போல் அந்த பெருக்கத்தை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. Why fragments? Why leftover? Is that leftover willful? அவர் அறிந்தே இது மீதமாக ஆக வேண்டும் என்பதற்காக அவர் அந்த 20,000 பேர் புசித்த பிறகும் மீந்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை அவர் செய்தாரா? Yes. He made a point to do that. He wanted to feed all these 20,000 people, and he wanted to have a fragments left over. அதை குறித்து அவர் மிகவும் வாஞ்சி உள்ளவராக இருந்தார், பாரம் உள்ளவராக இருந்தார். ஏன்? 2 காரணம். அப்பத்தை அதிகமாக செய்வதற்கான 2 காரணம் என்னவென்றால், முதலாவது எல்லோரும் திருப்தியாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக, இல்லை என்று யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது பூரணமாகவும் அபிரிதமாகவும் நிறைவாகவும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை குறிப்பதற்காக. These are the fragments kept willfully for an important purpose. தேவைக்கு அதிகமாக அவர் என்ன செஞ்சாரு? அந்த அப்பத்தை பெருக்கினார். அந்த தேவைக்கு அதிகமான அந்த மீந்ததை left over or fragments, அதன் மீது மிகவும் நோக்கமுள்ளவராக இருந்தார். இங்கு ஒரு நோக்கத்திற்காகத்தான் கிறிஸ்து தான் பெருக்கியதில் மீதத்தை ஏற்படுத்தினார். He made the point to be point that it should be left over. There should be something left. யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது? அவர் சீடர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடி. என்ன சொல்றாரு? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. He is calling his own disciples. சீடர்களை அழைத்து என்ன சொல்றாரு? ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு, யூஸ்லெஸ்ஸா ஒன்றும் ஆகிவிடாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை, கலெக்ட் தி பிராக்மெண்ட்ஸ், மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். He commanded back again to them to gather the fragments. 13வது வசனம் என்ன சொல்கிறது? அப்படியாக அவர்கள் மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளில் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? எடுத்தார்கள். ஏன் குறிப்பாக 12 கூடைகள்? Why 12 baskets? Why 12 baskets of fragments? ஒவ்வொரு சீடர் கரத்திலும் ஒவ்வொரு அந்த மீதமான கூடையை அவர் கொடுத்தார். அந்த கூடைக்குள்ள என்ன இருக்குது? இப்போ அப்ப துணிக்கைகள், fragments, left over. அவர் வாங்கி பிட்டு ஆசீர்வதித்து தன் சீடர்களுடைய கரத்தில் கொடுத்த அந்த 5 அப்பங்கள், அந்த அப்பத்தில் இருந்து கீழே விழுந்த மீந்து போன அல்லது துணிக்கையாக கிடக்கக்கூடிய அந்த அப்ப துணிக்கைகள். யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகின்றது? ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு. எதையும் சேதப்படுத்தி விடாதீர்கள். 12 கூடைகள் சேர்ந்தது. 48வது வசனம் என்ன சொல்கிறது? நானே ஜீவப்பம், நானே ஜீவப்பம். யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 48வது வசனம், வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம் நானே, ஜீவனை கொடுக்கும் அப்பம் நானே. மத்தேயு புத்தகம் 15:24 என்ன சொல்லுகின்றது? கானானின் ஸ்திரீடமாக பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான்
யாருக்காக நான் அப்பமாக பிற்கப்பட வந்தேனோ அந்த அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா? ஜீவ அப்பமாக இருக்கக்கூடிய நான், ஜீவனை கொடுக்கும்படியாக பரத்திலிருந்து வந்த நான் யாருக்காக வந்தேனோ அவர்களை விடுத்து நான் மற்றவர்களுக்காக, தேவனுக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு அந்த அப்பத்தை போடுவேனா? முடியாது. இட் இஸ் மென்ட் ஃபார் தம். அப்பொழுதுதான் அந்த கானானிய ஸ்திரீ அவளிடத்தில் வேண்டுகிறார், ஆண்டவரே, அதை நீர் அவர்களுக்கு கொடு. We have no objection. We are not demanding that. All that we want is the fragments. நீர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அப்பத்திலிருந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகள் எனக்கு போதும். நீர் அப்பமாக நீர் அவர்களிடத்தில் முழுமையான நிலையில் சென்று சேர்ந்தாலும் உண்மையில் இருந்து விடக்கூடிய அந்த அப்ப துணிக்கைகள், அந்த அப்ப துணிக்கைகளிலும் முழுமையாக அப்பமாக இருக்கக்கூடிய அந்த வல்லமை அதில் உண்டு என்று நான் விசுவாசிக்கின்றேன். Even the fragments that are left is with the same power that you give them fully. முழு அப்பமாக நீர் அவர்களிடத்தில் உண்மை நீர் கொடுத்தாலும் அதிலிருந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகள் எங்களுக்கு என்ன செய்யும்? எங்களுடைய ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு அது வல்லமையான அப்பமாக வரும். சொல்ற அந்த அப்பத்திற்கும் உரிமையாக அவர்கள் பெறக்கூடிய அந்த அப்பத்திற்கும் நீர் தயவாக எங்களுக்கு பாராட்டப்பட போகின்ற, இறக்கப்பட்டு எங்களுக்கு பாராட்டப்படுகின்ற அந்த அப்ப துணிக்கைகளுக்கும் உள்ள வல்லமை ஒரே மாதிரி தான் இருக்கும். It will be the same as that. நீர் அதை அவர்களுக்கு கொடு. அந்த துணிக்கைகளை நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோமே. மெய்தான் ஆண்டவரே, மேஜையிலிருந்து விடக்கூடிய துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுவே, புறஜாதிகளாகிய நாங்கள் அதை புசிக்கலாமே. உரிமையோடல்ல, உம்முடைய தயவினால், உம்முடைய இரக்கத்தினால் அது எங்களுக்கு கொடுக்கப்படலாமே என்றார். கிறிஸ்துவின் கரத்தில் பிற்கப்பட்ட அந்த அப்பத்தில் இருந்த அதே வல்லமை அங்கு சிதறி கடக்கக்கூடிய அப்ப துணிக்கைகளிலும் உண்டு. அதை நான் புசித்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே வல்லமையை நான் பெறுவேன். அவர்களுக்கு பாராட்டப்படுகின்ற அந்த ஜீவனை நானும் பெறுவேன் என்று அவர் விசுவாசித்தால், யோவான் 6:12 சொல்றது, ஆகவே தான் கிறிஸ்து சீடர்களை நோக்கி ஒன்றும் சேதமடையாதபடி அவற்றை நீங்க என்ன செய்யுங்க? சேர்ப்பியுங்கள். Don't waste them. There are people, இந்த சட்டங்களுக்கும் இந்த விரோதமான பழக்கங்களுக்கும் அப்பாற்பட்டு என்னுடைய சமூகத்தில் வரக்கூடிய அந்த புறஜாதிகளை நான் மீட்பதற்காக இந்த அப்ப துணிக்கைகளை நான் என்ன செய்ய போகின்றேன்? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரட்சிப்பினுடைய அந்த பார்முலாவையே எளிமைப்படுத்தினார். வலிமையானதை செய்ய ரட்சிப்பின் திட்டத்தை அவர் எளிமையாக்கினார். பசியோடு இருக்கக்கூடிய கூட்டத்தை போஷிப்பதற்கு அவர் தெரிந்து கொண்ட விதமும் மிகவும் எளிமையானது. சின்ன பையன், அவரிடமாக இருந்த சின்ன பொட்டலம், அதில் இருந்த எளிமையான வார்கோதுமை அப்பங்கள், அந்த அற்பமானதை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார். 5000 பேரை போஷிக்க எல்லாவற்றையும் எளிமையாக்கிறார். எளிமையானதை தெரிந்து கொண்டார். எளிமையான வகையில அவர் இந்த அற்புதத்தை செய்தார். ஏனென்றால் எளிமையான எண்ணற்ற புறஜாதிகளை தம்முடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. பெரிய சட்ட திட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, அவர்களை எல்லாம் எளிமையாக்கினார். அவைகளை எளிமையாக்குவதற்கு தன்னுடைய தூய ரத்தத்தை அந்த சிலுவையிலே அவர் என்ன செய்தாரு? பாராட்டினார். அந்த அப்ப துணிக்கை மூலமாக கானானிய ஸ்திரீயை போன்ற மற்ற புறஜாதிகள் அப்பமாகத்தான் அப்பமாகிய
தான் துணிக்கையாவாகாத அவரிடத்தில் போய் சேர வேண்டும் என்று அவர் ஆசித்தார். யாருக்காக? புறஜாதிகளுக்காக. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அந்த ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த அப்பத்தின் வழியாக சென்று சேர வேண்டிய அந்த பாதையில உங்களையும் என்னையும் சேர்ப்பிக்க வேண்டும் என்றால் துணிக்கைகள், அந்த அப்பத்திலிருந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகள், அந்த துணிக்கைகளாக நான் மாற வேண்டும் என்று சொன்னார் கிறிஸ்து. I want to become a fragments, left over like to save them. In order to save them, I must even, if you want that to be done at the fragment, I should become, I will definitely do that. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு புத்தகம் 28வது அதிகாரம் 19வது வசனம் செய்து, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிக்ஷராக்குங்கள். அந்த 12 அப்பத் துணிக்கைகளை நான் உங்களுடைய கரங்களில் கூடைகளாக கொடுத்தேன் அல்லவா? அதை எடுத்து செல்லுங்கள், அதை எடுத்து செல்லுங்கள். அதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புறஜாதிகளிடத்தில் கொண்டு செல்லுங்கள். யுகநெடுகிலும் அதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்டு, புறஜாதிகள். அவரிடத்தில் அதை கொண்டு செல்லுங்கள். யூதர்களுக்கென்று விற்கப்படும் அப்பத்திலிருந்து விடும் அந்த அப்ப துணிக்கைகள் மூலம் எழும் அந்த பிராக்மெண்ட்ஸ், அந்த துணிக்கைகள் மூலமாக எனக்கு திரளான மக்கள் உண்டு. Gather them. They are called fragments Christians. துணிக்கை கிறிஸ்தவர்கள், துணிக்கை கிறிஸ்தவர்கள். புறஜாதிகளாகிய நாம் எல்லோரும் நமக்கு எல்லோருக்குமாக வந்து சேரும்படியாக அந்த ஜீவ அப்பத்திலிருந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகள் நம்மை வந்து சேரும்படியாக சீடருடைய கரத்துல அந்த அந்த துணிக்கைகள் அடங்கிய அந்த கூடைகளை ஒவ்வொரு கரத்திலும் அந்த 12 கொடுத்தார். கொடுத்துட்டு மத்திய 28:19 சொன்னார், நீங்கள் போங்க, you go with these fragments, you tell them that the same level you are going to be treated. நீங்கள் ஜீவனை பெற வேண்டும் என்றால், ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால், this is enough. The fragments are enough for you people. இந்த 5 அப்பம் 2 மீன் அனுபவம் எதற்காக வேதத்தில் 4, ஒருவேளை ஒரு சுவிசேஷ புத்தகம் இல்லாமல் போனாலும் அதை மாத்திரம் பார்க்கக்கூடியவர்கள் இல்லையே என்று சென்று போய்விடக் கூடாது. இந்த 4 புத்தகங்களும் எழுது. என்னத்தை எழுது? A gospel to Gentiles is the central theme of this miracle. இந்த அற்புதத்தினுடைய மையம் என்னவென்றால் புறஜாதிகளுக்கு எனது ரட்சிப்பு through the fragments. அப்ப துணிக்கைகளின் மூலமாக பரலோகம் பாராட்டக்கூடிய தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பு இந்த புறஜாதிகளுக்கு உண்டு என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அருமையான இந்த வேத பகுதியை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். இந்த அருமையான அற்புதத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து சென்றிருக்கின்றார். நம்மை வந்தடையும்படியாகத்தான் அந்த மீதமான துணிக்கைகள் அடங்கிய 12 கூடைகளை அவர் கிறிஸ்து அந்த 12 சீடர்களுமாக கொடுத்தார். மார்க்கின் புத்தகம் 6வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுது, பரிமாறும்படி சீடர்களுக்கு கொடுத்தார். The responsibility was entrusted on the disciples. லூக்காவின் புத்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்தது, ஜனங்கள் முன் வைக்கும்படியாக சீடர்களிடத்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார்.
யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம் என்று சொன்னது, அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்களிடத்தில் கொடுத்தார், அவர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு அதை கொடுத்தார்கள். மார்க்கின் புத்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார், சீடர்கள் அதை ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அந்த பிற்கப்பட்ட அப்பம் ஆகிய அப்பம் கிறிஸ்துவிடமாக இருந்து கடந்து சீஷர்களிடத்துல போச்சு. சீஷர்களிடமாக கடந்து அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய முதலாம் நபரிடத்துல போச்சு. அந்த அவருடைய கரத்திலிருந்து 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், அவ்வாறாக 20,000 கரங்களை அது கடந்து சென்றது. The gospel to Gentile என்று சொல்லக்கூடிய இந்த சத்தியம் 2000 ஆண்டுகளாக, முதலாவது நூற்றாண்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூடைகளை அவருடைய கரங்களில் கொடுத்து, நீ இதை எடுத்து சென்று அவருடைய கரங்கள் சென்றடைமையாக செய் என்று சொன்னாரே, அந்த கட்டளை, gospel command, gospel to Gentiles was being transferred from one hand to another hand to another hand. அப்படியாக அது எல்லாரையுடைய கரங்களையும் சென்று சேர வேண்டும். அப்படியாக அப்பொழுது துவங்கின இந்த 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 புறஜாதிகளுக்கும் சத்தியம் என்று சொல்லக்கூடிய வல்லமையான இந்த மகா உன்னதமான காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது சீஷர்களை கொண்டு துவங்கினார். 2000 வருஷமாக அப்படியே கடந்து வந்து இப்பொழுது நம்முடைய கரங்களில் அது வந்திருக்கின்றது. நம்முடைய கரங்களில் வந்திருக்கின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தபடியே அந்த அப்பமாகிய கிறிஸ்துவாகிய நற்செய்தியாக மீட்பின் சத்தியத்தை கிறிஸ்துவிடமாக இருந்து புறப்பட்ட சீடரிடமாக அவர் கொடுத்து அதை ஜனங்களை அடைய செய்து, அந்த ஜனங்களில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த மக்கள் மூலமாக, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அது என்ன செய்தது, வழியாக வந்து இன்றைக்கு நம்முடைய கரங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டு ரீச் அவுட் பீப்புள் கிரைஸ்ட் இன்வால்வ்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ். அற்புதத்தை செய்தாரு, பெருக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த பெருக்கத்தை கொண்டு யார் போஷிக்கப்பட வேண்டுமோ அவர்களை உரிய முறையில் மரியாதையாக போஷித்து முடித்து விட்டார். கடைசியாக என்ன செய்தார், அந்த போஷாக்கின் பொழுது கீழே விழுந்த அந்த அப்ப துணிக்கைகளை அவர் என்ன செய்யறாரு, கூட கூடையா கட்டி ஒவ்வொருவருடைய கரத்திலும் கொடுத்து, நீங்க என்ன செய்யுங்க, போங்க. He had used his disciples. He knew it for sure that only through them he could reach people. அவர் விட்டு செல்லக்கூடிய அந்த படியை, எவருக்கு பிரியமானவர்களே, அந்த புறஜாதிகளுக்கும் சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த படியை இந்த சீடர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை அங்கு சத்துவப்படுத்தினார். ஒரு சீஷனையும் விடல, 12 சீஷனுடைய கரங்களிலும் 12 கூடைகளை கொடுத்தார். With the fragments of bread. போங்க. சீடர்களை அவர் உபயோகித்தார். தான் அழைத்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்திமேயு அவரை அழைத்த மாத்திரத்துல அவர் என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்துல போகல. He is entrusting the responsibility over the disciples who were with him. தன்னோடு இருக்கக்கூடிய சீடர்களை அழைத்து, நீ போய் அவனை அழைத்து கொண்டு வா. மேலான சத்தியத்தை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் என்னிடத்தில் தான் கொடுத்து அதை நிறைவேற்றப் போகின்றார். We are fragments Christians. பிரஜாதிகளாகிய நீங்களும் நானும் அங்கு விடக்கூடிய அப்ப துணிக்கைகளை நாம் நம்முடைய நமக்கென்று பரலோகம் பாராட்டிய அப்பமாக இருந்து தெரிந்து கொண்டு அவர் பின்பாக நாம் செல்லும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் எங்கு சென்று சேர வேண்டுமோ அங்கு சென்று சேருவோம். இந்த 5 அப்பம் 2 மீனுக்கு அனுபவம் எதற்கு? சும்மா டு சாட்டிஸ்ஃபை த பீப்புள் வித் த ஃபுட் அல்ல, அங்கு ஏற்பட்ட உணவு நெருக்கடியை சமாளிப்பதற்காகவும் அல்ல. நான் யார், எங்கிருந்து வருகிறேன், என்ன செய்ய போகின்றேன் என்பதை சொல்லுவதற்காக அவர் செய்தார். இரண்டாவதாக, தான் யார், தான் எதையும் செய்ய போகின்றேன் என்பதை சொல்லுவதற்காக.
விற்கப்பட்ட அப்பங்களை அவர்களுக்கு கொடுத்ததோடு நான் போவதில்லை. அது that is the right they are getting. Let it go that way. I am worried about the people who are grieving for the fragments. அந்த துணிக்கைகளுக்காக காத்திருக்கக்கூடிய அவர்களுக்காக நான் செய்ய போகின்ற இந்த 12 கூடைகளை அவர்களை சென்று சேரும்படியாக நான் வைக்கப் போகின்றேன் என்று இந்த அற்புதத்தை அவர் எதற்காக செய்தார் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் செய்து தீர்த்தார். இன்றைக்கு நம்முடைய கரங்களில மேலான சுவிசேஷம் இருக்கிறது என்றால், the fragment community, கிறிஸ்டியன்ஸ், நீங்களும் நானும். ஏன்? இது மற்றவர்களை சென்று சேர வேண்டும். இப்படியாக அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்த அந்த அப்பம் ஒவ்வொரு கரங்களாக அது கடந்து சென்றதோ, அதே போன்று இன்றைக்கு நமக்குரிய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த அப்பம் என்ன செய்யப்படும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களிடத்துல எடுத்து செல்லப்பட வேண்டும். அவர்களும் காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னோட வருகையை என்ன செய்யறாரு? செயல்படுத்தாமல் காத்து கொண்டிருக்கின்றார். அந்த பிராக்மெண்ட்ஸ் பாக்ஸ், அந்த கூடையை நம்ம கையில வச்சுக்கிட்டு நாம உட்கார்ந்து இருந்தோம் என்றால் அவரால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பிகாஸ் he is waiting for the last one to be saved. அவர் சீக்கிரமாக வர இருக்கின்றார். அவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்க போதினால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நாமும் அதற்காக ஆயத்தப்பட்டவர்களாக இந்த அருமையான தேவன் பாராட்டியிருக்கக்கூடிய சத்தியத்தின் மூலமாக அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களை அன்பா நேசத்தை வழிநடத்தும் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே, இந்த அருமையான சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் எங்களையும் நீர் ஒரு பொருட்டாக எண்ணி, தேவரீர் இந்த ரட்சிப்பின் பாதையில் நாங்கள் வருவதற்கேற்ற அந்த ரட்சிப்பின் அந்த திட்டத்தையே எளிமையாக்கி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுடைய கரங்களில் நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான சத்தியத்தை நாங்கள் செல்ல வேண்டிய இடங்களிலும் சொல்ல வேண்டிய உள்ளங்களிலும் சொல்லி உடைய வருகையை துரிதப்படுத்தி நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் சுவாமி. We are all fragment Christians, my dear Lord. நீர் எங்களை அந்த அப்ப துணிக்கை கிறிஸ்தவர்களாக அழைத்திருந்த போதிலும் தேவரீர் அந்த அப்ப உடையவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு ஆசீர்வதிக்கப்படுவ வேண்டும் என்று நீர் ஆசீர்வதிக்கின்றீரோ, அதே போன்று எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வாஞ்சியாக இருக்கின்றீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்கிற உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த சத்தியத்தை அங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு பேசியறோம். அன்பின் தெய்வமே, தங்களை அவர்கள் உங்களுடைய பாதத்தில் படைத்து அவர்களுக்கு நீர் பாராட்டி இருக்கக்கூடிய, எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கக்கூடிய இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதோடு அநேகரை உடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும் இந்த மகா உன்னதமான பணியிலே நாங்கள் தேவரீர் முஸ்திபாக இருந்தவுடைய வருகை சீக்கிரமாக நாங்கள் காண எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாள் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.